இப்ப நம்ம வந்து சிஆர்பிசில வந்து ஒரு ப்ரொவிஷன் பார்த்திருப்போம். என்ன ப்ரொவிஷன் பார்த்திருப்போம்? வெதர் த அக்யூஸ்ட் ப்ளீட்ஸ் சார்ஜ் ஃப்ரேமிங் பார்த்திருப்போம். வெதர் த அக்யூஸ்ட் ப்ளீட்ஸ் கில்ட்டி ஆர் டஸ் நாட் ப்ளீட் கில்ட்டின்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? கோர்ட் ஆஃப் செஷன் ட்ரையல், வாரண்ட் செஷன் ட்ரையல், சம்மன்ஸ் ட்ரையல்ல. சோ அதுல வந்து இப்ப அக்யூஸ்ட் வந்து when he does not plead guilty, when he wants to proceed with the trial, அப்ப வந்து court under the section 143A of Negotiable Instrument Act, they have the power to order payment of interim compensation. ஓகேவா? சோ இப்போ இது ரொம்ப இதுவா பார்க்கலாம்னா, ஒரு அக்யூஸ்ட் வந்து செக் குடுக்குறாரு, அது பவுன்ஸ் ஆயிடுது. அவர் வந்து இல்ல ஐ அம் நாட் கில்ட்டி, நான் வந்து ட்ரையலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, கோர்ட் வந்து காம்பன்சேஷன், இன்டரிம் காம்பன்சேஷன் வந்து அலோவ் பண்ணலாம். எவ்வளவு பெர்சென்ட்னு பாத்தீங்கன்னா 20% ஆஃப் த செக் அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூல், அதாவது இந்த 20% இன்டரிம் காம்பன்சேஷன் எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மீன் டைம் லைக் ட்ரையல் வந்து எவ்வளவு வருஷம் போகும்னு நம்மளால சொல்ல முடியாது. இட் மைட் டேக் இயர்ஸ் ஆல்சோ. சிலது சீக்கிரமா முடிஞ்சிடலாம், சிலது வந்து இட் மைட் டேக் இயர்ஸ் ஆல்சோ. ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொவைட் ஃபைனான்சியல் ரிலீஃப் டு த பர்சன் ஹூ ஃபைல் த கம்ப்ளைண்ட், இந்த ப்ரொவிஷனை வந்து 2018 அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ கம்ப்ளைனன்ட்டுக்கு ஒரு ரிலீஃப், இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக தான் பெண்டிங் ட்ரையல்ல வந்து இன்டரிம் காம்பன்சேஷன் 20% ஆஃப் த செக் அமௌண்ட், எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, செக் அமௌண்ட்ல இருந்து 20% வந்து கொடுக்கணும். இப்போ அவங்க வந்து கன்விக்ஷன் எண்ட் ஆஃப் கன்விக்ஷன்ல வந்து அவங்க வந்து they are not guilty அப்படின்னு வந்துருச்சுன்னா, அந்த கொடுத்தாங்க இல்லையா இன்டரிம் காம்பன்சேஷன், they are liable to get it back also. அதுதான் சொல்ல வராங்க. சோ இப்போ வந்து இன்டரிம் காம்பன்சேஷன் வந்து 143A ல பே பண்றாங்க. ஆனா அந்த அவர் வந்து அக்விட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து இந்த டைரக்ஷனும் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கம்ப்ளைனன்ட் வந்து ரீபே பண்ணணும். அந்த செக் கொடுத்தாரு இல்லையா, அவர் அக்யூஸ்டுக்கு வந்து ரீபே பண்ணணும் அத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? சோ லிமிடேஷன் இதுக்கு இருக்கு. எவ்வளவு டைம்க்குள்ள வந்து அவங்க பே பண்ணணும், இன்டரிம் காம்பன்சேஷன் வந்து அக்யூஸ் எவ்வளவு டைம்க்குள்ள பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 days from the date of order, ஓகேவா, or 30 days as may be directed by the court on sufficient cause being shown by the drawer of the check. ஓகேவா? சோ either 60 days, அப்படி இல்லனா 60 days குள்ள பே பண்ண முடியல அப்படின்னா another 30 days will be given. அதுதான் வந்து time period for payment of the interim compensation 143A. எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 2018 அமெண்ட்மெண்ட், Negotiable Instrument Amendment Act of 2018, டேட் வந்து 2/8/2018, ஆக்ட் 20 ஆஃப் 2018ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். 2018 அமெண்ட்மெண்ட், ஆக்ட் 20 ஆஃப் 2018, செகண்ட் ஆகஸ்ட் 2018ல வந்து இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேவா? சோ 143A ல என்ன பேசுவாங்கன்னா இன்டரிம் காம்பன்சேஷன் பத்தி பேசுவாங்க. எவ்வளவு பர்சன்ட்? 20%. 20% ஆஃப் வாட் அப்படின்னாங்கன்னா 20% ஆஃப் த செக் அமௌண்ட். So for what purpose this interim compensation is given அப்படின்னா, in order to provide relief for the complainant during the process of trial. ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. What is the time period அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 days from the date of order. அப்படி இல்லைன்னா another further 30 days will be given அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு இப்ப கிளியரா இருக்கும். சோ இப்போ வந்து சில கேஸ் லாஸ் வந்து இந்த டிசைட் ஆயிருக்கு. என்னன்னா காம்பன்சேஷனுக்கு சொல்லிருக்காங்க இல்லையா? ஓகே, இப்ப நான் வந்து அப்பீல் ஓடுது முடிச்சிடுறேன். 148க்கு வாங்க. 148ல என்ன பேசுவாங்கன்னா, appellate கோர்ட்டோட பவர் டு ஆர்டர் பேமெண்ட் பெண்டிங் அப்பீல் அகைன்ஸ்ட் காம்பன்சேஷன். சோ 148ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நம்ம இதுல தானே பார்த்தோம், இப்ப நம்ம வந்து ட்ரையல் கோர்ட்ல பார்த்தோம். சோ 148 வந்து appellate கோர்ட்ல வந்து காம்பன்சேஷன் கொடுக்கிறது. அதுவும் அதேதான். appellate court வந்து they may order the appellant to deposit the sum which shall be a minimum of 20% of the fine or compensation awarded by the trial court. ஓகேவா? சோ செக் ஃபைன்ல வந்து 20%, அப்படி இல்லைன்னா ட்ரையல் கோர்ட்ல காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து 20% வந்து நீ முதல்ல டெபாசிட் பண்ணாதான் நான் உன்னோட அப்பீலே எடுப்பேன்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இதுல சொல்ல வராங்க இந்த appellate கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்ல. ஓகேவா? அதே மாதிரி வந்து
the amount payable under this subsection, it shall be in addition to any interim compensation paid by the appellant under section 143A அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நமக்கு வந்து 143A தான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதுலயுமே வந்து அந்த 20% காம்பன்சேஷன் பத்தி பேசுவாங்கன்றதுக்காக இதையும் நான் சைட் பை சைட் சொல்றேன் 148. ஆனா நம்மளோட ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு வந்து 143A தான் நம்ம காம்பன்சேஷன் கொடுப்போம். when you write the compensation, like இப்போ நீங்க கன்விக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க கன்விக்ஷன்லயே நீங்க எழுதலாம் I'm directing to pay compensation அப்படின்ற மாதிரி நீங்க எழுதலாம். இல்லைன்னா இன்ட்ரிம் அப்ளிகேஷன் போடுறாங்க. இப்போ வந்து உங்க ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு அப்ளிகேஷன் வருது, அதாவது செக் கேஸ்ல வந்து இந்த மாதிரி இன்ட்ரிம் அப்ளிகேஷன் போடுறாங்க சீக்கிங் இன்ட்ரிம் காம்பன்சேஷன் அப்படின்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா வந்து அலோவ் பண்ணி நீங்க அவங்களுக்கு 20% ஆஃப் செக் அமௌண்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஏன்னா 2019 கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெனன்ட் ஆக்டோட டெனன்சி ஆக்ட் இருக்குல்ல, அதுல ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. நீங்க ஐஏன்னு சொல்லுவோம்ல, அந்த ஐஏ ஆர்டரை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஜட்மெண்ட் மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. they are very tricky, they might ask orders also. ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் அப்ளிகேஷன் போட்டு அவங்க வந்து அதுல வந்து உங்களால கொடுக்க முடியுமா இன்ட்ரிம் காம்பன்சேஷன் whether it can be given or notனா தாராளமா 143A அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க போட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ அது ஓகே. இப்போ வந்து whether it is mandatory or directory அப்படின்னு கேட்பாங்க. இந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து whether it's mandatory or discretionary அப்படின்னா என்னன்னா they are directory தான், they are discretion of the court தான். கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் தான் கொடுக்கறதும் கொடுக்காததும், mandatory கிடையாது. ஓகேவா? இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2022 கிரிமினல் ரிட் பெட்டிஷன் 48 of 22 அஸ்வின் அசோக் ராவ் கரோக்கர் வர்சஸ் லக்ஷ்மிகாந்த் கோவிந்த் ஜோஷி, பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது கொடுக்கறது வந்து இட்ஸ் டிஸ்கிரிஷன் ஆஃப் ஜட்ஜ் தான், ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கிட்டே போகணும், இட்ஸ் நாட் மேண்டேட்டரி டு கிவ் இன்ட்ரிம் காம்பன்சேஷன் ஃபார் ஆல் த கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இன்னொரு கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னன்னா 2000 அதுவும் 22 கேஸ் தான், இதுவும் ஒரு கிரிமினல் பெட்டிஷன் தான். கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க ஸ்ரீ ஹிமான்ஷு குப்தா வர்சஸ் வி நாராயண ரெட்டி கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 133A வந்து the court வந்து they can direct payment of interim compensation even without the complainant making an application praying for the same, but not without following the principles of natural justice. So இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கோர்ட் வந்து if they think fit அப்படின்னா அப்ளிகேஷன் இல்ல, அதாவது கம்ப்ளைனன்ட் கேட்கலனா கூட அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம் கம்ப்ளைனன்ட்டோட நிலைமையை கருதி. இப்போ ஒரு கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே இழந்துட்டாரு, அவர் கையில எதுவுமே இல்ல, ஆனா கேஸ் பெண்டிங்ல இருக்கு, it will take another 6 months or 3 months அப்படின்னா court if they think fit அப்படின்னா they might grant interim compensation. ஓகேவா? even without the complainant filing and an application. புரியுதா? அதான் இத சொல்ல வராங்க. கிளியரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இன்ட்ரிம் காம்பன்சேஷன் வந்து 2018ல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். சோ இது வந்து whether it gives a prospective or retrospective effectன்றது ஒரு क्वेश्चனா வரும். அப்படினு பாத்தீங்கன்னா it is a prospective effect தான். அது வந்து ஜி.ஜே. ராஜா வர்சஸ் தேஜ்ராஜ் சுரானா சுப்ரீம் கோர்ட் கேஸ் தான். ஓகேவா? இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா 143A வந்து prospective in nature and it confined to cases where the offenses were committed after the introduction of section 143A which is after 2018. ஓகேவா? so 19/2018 க்கு அப்புறமா தான் எந்தெந்த கேசஸ்க்குலாம் ஃபைல் பண்றாங்களோ they can seek for compensation. அதுக்கு முன்ன interim compensation. அதுக்கு முன்னாடி இருக்க கேசஸ்க்குலாம் வந்து it will not be applied. so I think you people know the differences of prospective and retrospective. prospective effectனா இப்போ ஒரு அப்பீல் இன்னைக்கு ஒரு ஆக்ட் இன்னைக்கு என்ன என்ஃபோர்ஸ் ஆகுதுன்னா இன்னில இருந்து அது எஃபெக்ட்க்கு வரும். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கனாலோ, இப்போ 2018னா 2017, 16, 19, 90ல இருந்து இருந்த கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ 143A வந்து இட்ஸ் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்ல இந்த காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு ஸ்டேஜுமே ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. பட் no mandatory disposal before examination of accused under 251 of CRPC. But after he pleads not guilty to the accusation made in the complaint. So in the pleading of guilty stageல தான் வந்து ஜெனரலா கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். இதையுமே வந்து கல்கட்டா ஹைகோர்ட்ல வந்து ரீஇட்டரேட் பண்ணிருக்காங்க.
So at the stage of pleading guilty, so after the stage of pleading guilty only this interim compensation will come into effect அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோம்நாத் சாட்டர்ஜி வர்சஸ் ஹுசைன் மாலிக்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து டைம் ஃப்ரேம் ஃபார் பேயிங் நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 60 days அப்படின்னு சொல்லிட்டு another further 30 days கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். So இப்போ வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் டு பே காம்பன்சேஷன் வெதர் இட் என்டேல்ஸ் எனி டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நூர் முகமது வர்சஸ் குரம் பாஷா அப்படின்ற கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, the concerned provision nowhere contemplates that an accused who had failed to deposit interim compensation could be fastened with any other disability, including denial of right to the cross examine the witness examined on behalf of the complainant. ஸோ இவங்க வந்து காம்பன்சேஷன் பே பண்ணலன்றதுனால இவங்களுக்கு வேற எந்த ரைட்டுமே வந்து டினை ஆகாது. அதாவது கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாது, நீங்க சீஃப் பண்ண முடியாது, உங்களுக்கு இந்த ரைட் வந்து கட்டாது அப்படின்ற எந்த ஒரு லைபிலிட்டி டிசபிலிட்டியுமே வந்து இந்த ஆக்ட்ல சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. நூர் முகமது வர்சஸ் குரம் பாஷா அப்படின்ற கேஸ்ல. சோ இப்ப அவங்க காம்பன்சேஷன் பே பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can like என்ன சொல்றது, அத வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் இப்போ வந்து 421 ஆஃப் சிஆர்பிசில பாத்துருப்போம். இட் கேன் பி இப்போ வந்து ஒரு கோர்ட் வந்து ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஃபைனை பே பண்ணலைன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு எப்படி சொல்றது ஃபைன் அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு 421 சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர்ல வந்து இந்த இன்ட்ரிம் காம்பன்சேஷன் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. ஓகேவா? சோ ஹவு டு ரெக்கவர் த அவார்டட் interim compensation under 143A clause 5 of NI Act na, it can be recovered as if it were a fine under section 421 of CRPC அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இப்போ வந்து அதேதான், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து கம்ப்ளைனன்ட் வந்து அக்விட் ஆயிட்டாங்க அப்படின்னா he is liable to pay அதேதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வித் என்ன சொல்றது 60 daysக்குள்ள வந்து from the date of order கொடுக்கணும். அப்படி இல்லையா another 30 daysக்குள்ள வந்து he should repay the amount, ஓகேவா, with interest at the bank rate 20% to minimum 20%. RBI வந்து என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ பேங்க் ரேட்ல அந்த ரேட்ல வந்து அவங்க வந்து பே பண்ணிரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு இப்ப இந்த அளவுக்கு இன்ட்ரம் காம்பன்சேஷன் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குல்ல, என்ன ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே. எஸ் மேம். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த இன்ட்ரம் காம்பன்சேஷன் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் சொல்றேன் நானு. சோ நான் இந்த காம்பன்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் என்னோடது போட்டிருந்தேன்ல சார், அதை நீங்க ஷேர் பண்ணுங்க சார். எஸ் மேம். ஓகே, சரி. இப்போ இன்ட்ரிம் காம்பன்சேஷன் வந்து அப்பல்லட் கோர்ட்டும் நம்ம வந்து ஃபைன் அமௌண்டா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ வந்து என்ன சொல்றது, கோர்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமானா நமக்கு அதுக்கும் ஆன்சர் இருக்கு. லைக் என்ன சொல்றது 143A இல்ல 357 clause 3ல அந்த பவர் இருக்கு. அத வந்து டைரக்டாவே வந்து 143Aல கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அதுக்கான கேஸ் லாஸ் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் போன சார் நீங்க இப்ப அது இது பண்ணிக்கிறீங்களா? நான் இப்ப ஷேர் பண்ற ஸ்கிரீன் நான் அந்த ஓகே, நான் இப்ப இந்த இது ஷேர் பண்றேன். போன கிளாஸ்ல நான் ஜட்ஜ்மெண்ட் ஷேர் பண்றேன். சோ இப்போ இந்த இதுல காம்பன்சேஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. நான் போன வாட்டி இங்க பாருங்க, இந்த காம்பன்சேஷன்ல வந்து கோர்ட் வந்து ஐ மீன் கேன் கோர்ட் கிராண்ட் காம்பன்சேஷனா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கேஸ் லாஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சரியா? கோர்ட் வந்து இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் செக்ஷன் 357C of CRPC and award compensation. It can also impose sentence if the accused fails to pay the compensation so awarded. So interim compensation க்கு தான் நம்ம 143A அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனை யூஸ் பண்ணணும். ஆனா ஜெனரல் காம்பன்சேஷன் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் NI கேசஸ்ல. அது எதுல கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா 357(3) of CRPC.
ஸோ நம்ம செக்ஷன் 357ல வந்து நிறைய இது கொடுக்கறத பத்தி பேசியிருப்போம் இல்லையா, காம்பன்சேஷன் டு தி விக்டிம்ஸ் பத்திலாம் பேசியிருப்போம். அதுல 357(3) கடியில வந்து கோர்ட் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ அவங்க வந்து பே பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் 421 வந்து it provides the mode of recovery of fine and the section clearly provides that a person can be imprisoned for non-payment of fine. Therefore, going by the provisions of the code, the intention of the legislature is clear to ensure that the mode of recovery of the fine and compensation is on the same footing. ஓகேவா? சோ அதனால இப்ப அவங்க காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல முடியாது. அப்படி காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே இட் இஸ் ரெக்கவரபிள் அண்டர் செக்ஷன் 421 அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால ரிவிஷன் போனாலுமே ரிவிஷன்லயுமே கோர்ட் வந்து they have the right to state that you are liable to pay அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ காம்பன்சேஷன் 357(3) ஆஃப் சிஆர்பிசில பார்த்தோம். இது இன்டர்ம் காம்பன்சேஷன். அது வந்து 143A ஆஃப் த ஆக்ட். அதுல வந்து நம்ம வந்து காம்பன்சேஷன் வந்து இதுல கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ இதுலயுமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? பவர் ஆஃப் த ஹை கோர்ட்டும் பார்த்துட்டோம், 148 பார்த்தோம். ரெக்கவரி வந்து பார்த்துட்டோம், 421ல வந்து ரெக்கவரி பத்தி பார்த்துட்டோம் நம்ம. சோ நம்ம இப்ப நம்ம வந்து காம்பன்சேஷன் பத்தி கேட்டதுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம இப்ப கிளியர் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஓகே ஓகே. இப்ப வந்து நான் இத 2-3 ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங் குள்ள போயிடலாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளியர் சம்திங் இல்ல. சோ இப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் பத்தி பார்த்துக்கோங்க. சோ இந்த ஜெனரலா நமக்கு வந்து நீங்க வந்து ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் சிவில் கேசஸ்ன்னு பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் பிளேஸ் a major ரோல். சரியா? So whether the case like gives rise to a cause of action இல்லையான்றத நம்ம முதல்ல டிட்டர்மைன் பண்ணணும். So இப்போ வந்து NI கேசஸ்ல வந்து what gives rise to cause of action? Is it the dishonor of check or the failure to pay the check amount within the stipulated time அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the latter. அதாவது the failure to pay the check amount within the time stipulated. சோ அவங்க அந்த செக் அமௌண்ட்டை பே பண்ண தவறிட்டாதான் நமக்கு வந்து காம்பனன்ட்ஸ் லைக் எசென்ஷியல்ஸ் ஆஃப் 138 அரைஸ் ஆகும் இல்லையா? சோ அதான் சொல்றாங்க டிஸ்ஆனர் ஆஃப் செக்ன்றதை தாண்டி அவங்க வந்து ஸ்பெசிபிக் டைம்க்குள்ள அவங்க பே பண்ண தவறிடுறாங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இட் கிவ் ரைஸ் டு a cause of action அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. சோ யூ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். என்ன சொல்றது, ஒரு இஷ்யூஸ்க்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் என்னடா எனக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், அந்த 144 நீங்க 114 பேஜ் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஸ்பெசிபிக்கான பேராகிராஃப் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க லைக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்க்கும் போது ஓகே இதுல வந்து இந்த மாதிரி டிசைட் ஆயிருக்கு, ஸோ ஐம் கோயிங் டு ரைட் இந்த மாதிரின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? சோ இப்போ நம்ம லிமிடேஷனே ஒரு தடவை பார்த்துருவோம். லிமிடேஷன் என்னன்னா வாட் இஸ் த டைம் லிமிட் வித் இன் விச் த டிமாண்ட் நோட்டீஸ் கேன் பி இஷ்யூட். ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் 30 days. ஓகேவா? எப்பத்துல இருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா from the date of receipt of the by the payee the information from the bank. சோ பேங்க்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கடந்த அந்த ரெசிப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்ப கிடைக்குதோ அன்னில இருந்தா வந்து பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஃபார் 30 days. சோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு எப்படி கால்குலேட் ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 16th day the cause of action arises on the 16th day of receipt of demand notice by the drawer and complaint should be filed within 1 month from that day. So 15 days கூட நம்ம நோட்டீஸ் அனுப்பிடணும் இல்லையா? 16th டேல இருந்து நமக்கு அந்த like 16th day of receipt of notice by the drawer and complaint வந்து அதுல இருந்து அந்த 16th டேல இருந்து 1 monthக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 15 டேஸ்க்குள்ள பே பண்ணிடணும் இல்லையா? ஸோ 16th டேல இருந்து நம்ம 1 monthக்குள்ள பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து இந்த கேஸ்ல ரீட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து how to calculate the notice period அப்படின்னு சொல்றாங்க. So while calculating the limitation of 15 days, இப்போ வந்து 30 days கொடுத்திருக்காங்க இல்லையா to issue the demand notice, the day on which the information of dishonor is received from the bank should be excluded.
சோ அந்த டேவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சோ இன்னைக்கு வருது டேட் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு 8ஆம் தேதி நமக்கு அந்த பேங்க்ல இருந்து நோட்டீஸ் கிடைக்குது அப்படின்னா 8ஆம் தேதியை விட்டுட்டு 9ஆம் தேதியில இருந்து தான் இந்த limitation will start to run அப்படின்னு சொல்றாங்க. கண்டனேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அக்யூஸ்க்கு கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டனேஷன் ஆப்வியஸ்லி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி கண்டனேஷனுக்கு வந்து நம்ம எல்லா சைடுக்கும் நோட்டீஸ் கொடுத்து தான் நம்ம வருவோம். அதுதான் அந்த ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க. கண்டனேஷன்னா என்னன்னு தெரியும்ல? கண்டனேஷன் ஆஃப் டிலேனா ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டனேஷன் ஆஃப் டிலேனா என்னன்னு. ஓகே, சூப்பர், கிரேட். சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. So can a delay of 1, 2, 3, 3 days be condoned? ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? இதையுமே நீங்க ஒரு ஜட்ஜ் சைடு இருந்து யோசிங்க. என்னன்னா எவ்வளவு ஆனா இப்போ என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கேசஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிலேவா இருந்துச்சு. இப்போ இந்த 1233 கேஸ் டேஸ் டிலே ஆல்சோ they have condoned ஹை கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. if they have shown sufficient grounds. ஸோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க ப்ரூவ் பண்ணாங்க. எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க, எனக்கு இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, நான் உடனே போடணும்னு அந்த மாதிரி ஒரு சஃபிஷியன்ட் காஸ்ட் சொல்றாங்க. இப்போ வந்து அந்த கம்ப்ளைனன்ட் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து உடம்பு முடியாம போயிட்டாரு, அவர் திருப்பி ரெக்கவர் ஆகும் போது அவர் வந்து பாதி நேரம் வந்து ஒரு அன்சவுண்ட் மைண்டா இருக்காரு. ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவருக்கு சவுண்ட் மைண்டுக்கு வராரு. அவர் அந்த அன்சவுண்ட் மைண்டா இந்த டைம் பீரியட்ல வந்து டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு. சோ அவர் எப்போ வந்து அவருக்கு புத்தி சுவாதீனம் திருப்பி கிடைக்குதோ அப்போ வந்து கோர்ட்ல வந்து கண்டனேஷன் அப்ளிகேஷன் போட்டு இந்த இதெல்லாம் சஃபிஷியன்ட் காஸா சொல்லி அவர் வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுல ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கலாம். எந்தெந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த 138 கேஸை வந்து ட்ரை பண்றதுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து இப்ப வந்து சில டைம்ல வந்து 138ல நமக்கு மேஜரா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வச்சுல கேஸ் கேட்க மாட்டாங்க. இஃப் அட் ஆல், ஏன்னா எங்களுக்கு போன வாட்டி ட்விஸ்ட் வச்ச மாதிரி உங்களுக்கும் ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன் பேசிஸ்லயுமே வந்து நீங்க கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாம் 138. அதாவது preliminary question ஒரு பாயிண்ட் நீங்க ஆர்டர் 14ல படிச்சிருப்பீங்க. the and a case has to be decided first issues வந்து preliminary issueவா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் பாரு இல்லனா வந்து டைம் பீரியட் முடிஞ்சு போச்சு, லிமிடேஷன், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து அதாவது preliminary இஷ்யூன்னு சொல்லுவாங்க. சோ இந்த preliminary இஷ்யூல வந்து இப்ப ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு preliminary இஷ்யூவா எடுத்து நம்ம வந்து கேஸை வந்து கொண்டுட்டு போலாம். சோ அதுக்கு நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ அக்யூஸ் சொல்றாரு இந்த கோர்ட்டுக்கு வரவே வராதுங்க, இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். So as a judge we should know whether we have a jurisdiction or not for 138 case. அதுக்காக தான் இத கொண்டு வந்திருக்காங்க. So which court has a jurisdiction to try the offense under 138 ன்னு பாத்தீங்கன்னா the place of issue of check, எந்த பிளேஸ்ல வந்து செக்கை இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பிளேஸ், எந்த பிளேஸ்ல வந்து டிஸ்ஆனர் ஆசோ அந்த பிளேஸ், அப்படி இல்லைன்னா the place of receipt of notice, எங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களோ இல்ல எங்க இருந்து அனுப்பிச்சாங்களோ அந்த நோட்டீஸ், or the place wherein the complainant or accused reside. So இந்த 4 பிளேஸ்ல எந்த பிளேஸ்ல வேணாலுமே அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வச்சு கேஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் மேக் a note of it. ஒன் 142ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 142ல தான் நம்ம வந்து இது படிக்கிறோம். கரெக்டா? ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி படிக்கிறோம். சோ அதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே 2015, இது வந்து 2015 அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன். 2002 அமெண்ட்மெண்ட் ஆகுது. Sorry, 2015 தான்டா. பேரக்ல இருக்கும் பாருங்களேன். The offense under 138 shall be inquired into and tried only by a court within whose local jurisdiction. என்னன்னு 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. If the check is delivered for collection, the branch of the bank where the payee or the holder in due course maintains the account, or if the check is presented for payment by the payee, the branch of the. ஸோ இப்போ என்ன ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா
அந்த பிரான்ச் அந்த பேங்கோட பிரான்ச் தான் கொண்டு வந்துட்டாங்க. பிளேஸ் வேர் த செக் இஸ் டிஸ்ஆனர்ட் பை த பேங்க் ஆன் விச் இட் இஸ் drawn. சோ இப்போ நீங்க அந்த பிரான்ச் ஆஃப் த பேங்க்ன்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ அந்த பேங்கோட பிரான்ச் தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இருக்கா? இது வந்து 2015 amendment. 26 Act 26 of 2015 it came into effect on 26/12/2015 பேர் ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஜூரிஸ்டிக்ஷன் பார்ட் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ஜூரிஸ்டிக்ஷன்? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? ஒண்ணும் இல்ல. என்னன்னா இப்ப ஜூரிஸ்டிக்ஷன் வந்து செக் வந்து டிஸ்ஹானர் அது இல்லையா? எந்த பேங்க்ல வந்து டிஸ்ஹானர் ஆகுதோ அந்த பேங்க்குக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2015 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. முன்னாடி வந்து இப்ப நான் சொன்ன பிளேசஸ் எல்லாம் இருந்துச்சு. லைக் பிளேஸ் வேர் த கம்ப்ளைனன்ட் ஆர் சோ அண்ட் சோ ரிசைட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? அந்த நாள் இல்லாம இப்ப 2015 அமெண்ட்மெண்ட்ல வந்து பேங்கோட ஜூரிஸ்டிக்ஷன் எங்க வந்து அது டிஸ்ஆனர் ஆகுதோ அதுதான் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டன். So, what is the course open to the court if it has no jurisdiction to try the case? கோர்ட் என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து ப்ராப்பர் கோர்ட்ல போய் பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தான் அனுப்புவாங்க. டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணாம நீங்க திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. அதுதான் இதுல வந்து சொல்ல வராங்க. சரியா? சோ நீங்க காக்னிசன்ஸ்லாம் வேணும்னா நீங்க ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ட்ரையல் அதுவும் நீங்க வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அமெண்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் பத்தி பாத்துருவோம் ஒரு தடவை. கம்ப்ளைண்ட்டை அமெண்ட் பண்றது. ஓகேவா? So if there is any typographical error in the complaint, the trial court வந்து complainant வந்து permit பண்ணலாம் to amend the complaint அப்படின்னு சொல்றாங்க. So இந்த purposeக்காக வந்து அவர் வந்து 482ல வந்து ஹைகோர்ட்ல வந்து ரிவிஷன் போக வேண்டாம், என் கம்ப்ளைண்ட்ல வந்து டைப்போகிராபிக்கல் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவிஷன் போகாம லோவர் கோர்ட்டே பெர்மிட் பண்ணலாம். சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டினா வரும். இது நமக்கு தெரிய வேண்டியது. அதனால தான் இதை சொல்றேன். So the trial court has the power to permit என்ன சொல்றது அமெண்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட். டைப்போகிராபிக்கல் எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. What is the effect of presenting a premature complaint? சோ இப்போ ஒரு ப்ரீமெச்சர் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல போய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ் வர அதாவது அந்த டேட் வர வரைக்கும் அட்ஜர்ன் பண்ணிடலாம். அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து ப்ரீமெச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அக்யூஸ்ட் இஸ் ஆல்சோ நாட் அப்சால்வ்ட் ஃப்ரம் திஸ் லயபிலிட்டி. புரியுதா? சோ த கோர்ட் வந்து தே கேன் அட்ஜர்ன் இட் டு a later date. சோ எப்போ வந்து அந்த டேட் வருதோ அதுக்கு அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கோ கூட அவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் வந்து ப்ரீமெச்சர் கம்ப்ளைண்டோட எஃபெக்ட். ஓகேவா? சோ சில டைம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் ஓகேவா? அதே மாதிரி வந்து can a prosecution be initiated for a dishonor of a check issued towards a time bar debt? Na yes, prosecution வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். அதாவது இந்த கேஸ்ல பாருங்க, ஏவி மூர்த்தி vs பிஎன் நாக பாசவண்ணா. ஓகேவா? இதுல வந்து என்னன்னா செக் வந்து டிஸ்ஆனர் ஆகுது. கம்ப்ளைனன்ட் வந்து என்ன அலீஜ் பண்றானா செக் வாஸ் drawn to pay back amount advanced by the complainant 4 years back. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு நான் டிராப் பண்ணிருக்கேன் செக்னு சொல்றாரு. Dismissal at the threshold on the ground that as amount was advanced 4 years prior, there was no legally enforceable debtor. It was not proper. Consideration for check is presumed under 118, 139. Moreover, drawer in this balance sheet prepared for every year. So இதுல என்ன சொல்றாங்கன்னா அதாவது டைம் பார் டெட்டா இருந்தாலுமே 138 கடியில வந்து ஃபுல் ஃபிளெஜ் ட்ரையல் வச்சுதான் வந்து அவங்க வந்து அதோட இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்.
டைம் பார் டெட்டா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எடுத்த எடுப்புலயே வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் இனிஷியேட் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ் ட்ரையல் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லோவர் கோர்ட் வந்து அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் நான் ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் நான் வந்து என்ன அதாவது கொஸ்டின்ல எப்படி எப்படிலாம் வருமோ எல்லா கான்செப்டும் நான் வந்து இதுல கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்ல ஜட்ஜ்மெண்ட்? சார் இப்போ நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ புரியுது இல்ல? இப்போ 138 எசென்ஷியல்ஸ் எப்படி பார்க்கணும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்படி பார்க்கணும், 118ல பிரிசம்ஷன் எப்படி பார்க்கணும், 139 பிரிசம்ஷன் எப்படி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து சைன் நான் போட்டிருக்கேன் ஆனா நான் இந்த பர்பஸ்க்காக போடலன்னு சொன்னார்னா சைனோட லைக் எக்ஸிகியூஷன் அட்மிஷன்னா எப்படி பார்க்கணும், சிக்னேச்சர் அட்மிஷன்னா எப்படி பார்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? கிளியரா இருக்குல்ல? சூப்பர். ஓகேவா? இப்போ அவங்க வந்து இவர் வந்து குமரேசன் சார் வந்து ஷேர் பண்றாங்க என்னோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இது வந்து நான் ரொம்ப லைக் ரொம்ப ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. இது வந்து நான் வந்து என்னோட என்ன சொல்றது லைக் when I was practicing for my judgment writing I did this. நான் எதனால இதை கொண்டு வந்திருக்கேன்னா இதுல நான் நிறைய பாயிண்ட்ஸ் நான் விட்டு தான் எழுதியிருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் சே இட் யூ நோட் இட் ஓகேவா? நான் இதுல வந்து மேஜரா வந்து எப்படி எழுதணும் ஒரு ஜட்ஜ்மெண்டோட அதாவது நான் காம்பன்சேஷன் பார்ட்ல இது சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ வந்து இந்த செக்ஷன்ஸ் எப்படி உள்ள இன்கார்பரேட் பண்றதுன்ற மாதிரி தான் நான் வந்து ஜென்ரலாவே நான் வந்து எப்படி சொல்றது நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். அதுதான் இதுல நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் வாங்கல பார்ட் பின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அதை பாருங்க. இந்த அந்த சார் போட்டிருக்காரு மேம் குரூப்ல, சார் வந்து ஷேர் பண்ணிருக்காரு பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இது வந்து என்னோட என்ன சொல்றது நான் பிராக்டிஸ் பண்ணதுதான். இதை மட்டுமே வச்சு யூ ஜஸ்ட் இது மட்டுமே அப்படியே இது பண்ணிடாதீங்க. இதுலயுமே நீங்க வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நீங்க கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி நான் குரூப்ல கொடுக்குறேன் சார் கிட்ட. நீங்க அதுல பாருங்க அந்த சாம்பிள் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து காம்பன்சேஷன் எப்படி கொடுத்திருக்காங்க, கன்விக்ஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க எழுதுனாதான் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் நமக்கு மார்க். ஓகேவா? இப்போ 138க்கு இது போதும். ஆனா நீங்க ஒரு என்ன சொல்றது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோ பார்ட்டிஷனோ எழுதுனீங்கன்னா நீங்க வந்து காஸ்ட் போட்டிருக்கீங்களா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க். நீங்க வந்து வேற ஏதாச்சும் அவார்ட் காஸ்ட் இது பண்ணிக்கோங்களா, நீங்க போடுற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டுமே ஒரு மார்க் 2 மார்க் கொடுப்பாங்களாம். ஸோ வந்து நீங்க அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்ட் பில வந்து என்ன கொஸ்டின்னா கம்ப்ளைனன்ட் வந்து ஒரு கம்பெனில இருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து அந்த ஃபேக்ட்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு மட்டும் பாருங்க சார். அந்த கொஞ்சம் கீழே வாங்கல, இந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் போங்கல. பார்ட் பின்னு போட்டிருப்பேன், அந்த கொஸ்டின் வாங்க. சோ இது இல்ல கொஞ்சம் கீழே வாங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜ் நினைக்கிறேன். ஆமா 4th பேஜ் 5th பேஜ் சாரி. இதுதான். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்றத நீங்க பாருங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தான். கேஸ் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இந்த வருஷத்துல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க, மணி லெண்டிங் பிசினஸ், சிட், கோல்ட் லோன் இதெல்லாம் பண்றாங்க. இந்த 2017 டேட்ல வந்து அக்யூஸ்ட் வந்து இவ்வளவு லோன் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அவர் அதுக்காக வந்து ஒரு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு, ஒரு செக் வந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தது. சரியா? அமௌண்ட் வந்து ரீபே பண்ணாத காரணத்தினால 2/12/2017 வந்து ரிட்டர்ன் ஆயிருச்சு. டிஸ்ஆனர் ஆனது 3/12/2017 ஆன் கிரவுண்ட் ஆஃப் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட் therefore this case. இதை வந்து அவங்க பெருசா கொடுத்திருப்பாங்க. 2 பேஜுக்கு எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. நான் அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிரீஃபா எழுத முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரீஃபா நான் ஒரு பேரா எழுதியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் பேரா என்ன எழுதியிருக்கேன்னா வந்து அக்யூஸ் வந்து அவரோட ரிப்ளைல என்ன கொடுத்திருக்காரு. இது இந்த கேஸ்ல ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. இன்னும் தெரிஞ்சுக்கோங்க,
ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வந்து ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அந்த ரிப்ளை கொடுக்கலன்றதையே நீங்க வந்து ஒரு பிரிசம்ஷன் அவங்களுக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டு நீங்க வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கேஸுக்கு முன்னாடி ஒரு கேஸ் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுல வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா போயிடும் நமக்கு. கம்ப்ளைனன்ட்டுக்கு அக்யூஸ்ட் வந்து எந்த ரிப்ளையும் கொடுக்கல, எந்த ஒரு எவிடன்ஸுமே ஸ்டேட் பண்ணல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு 114 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 114 கிளாஸ் ஜி அந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து நீங்க மேல்கோள் காட்டிட்டு நீங்க பாட்டுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேலையும் மிச்சம், கிறிஸ்பா இருக்கும். இவங்க சூப்பரா எழுதியிருக்காங்கப்பான்னு மார்க்கும் அள்ளி போட்டுருவாங்க. ஓகேவா? சோ இது வந்து செக்ஸ், அதாவது இவளோட ரிப்ளை பத்தி எழுதியிருக்கேன். அந்த ரிப்ளைக்கு அப்புறமா பாருங்க, சார் எனக்கு உங்களுக்கு ஷேர் ஆகலையே. ஒரே நிமிஷம் சார், நான் அது இதுல வந்து டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் என்ன நான் சொன்ன முன்னாடியே, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுத்தப்போ சொல்லியிருந்தேன். அட்மிட்டட் ஃபேக்ட், டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுங்கன்னு. ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட் நான் இதுல எழுதியிருக்கேன். அதை வந்து நீங்க எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். பி இட் சிவில், கிரிமினல், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ அண்ட் ஆல்சோ இட் வில் கிவ் அன் இம்ப்ரெஷன் டு த கரெக்ஷனர் ஆல்சோ. சரியா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் எங்க போயிட்டேன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷனுக்கு போயிட்டேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ல வந்து இங்க வந்து நான் இந்த கேஸ் இந்த பிராக்டிஸ் பண்ணும் போது எனக்கு தெரியாது நமக்கு வந்து ஃபேக்ட்ஸ் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் எழுதினவங்களை நான் கன்சிடர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபேக்ட்ஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க எக்ஸாம் டைம்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியிருக்கேன்ல, இவ்வளவுலாம் நீங்க எழுதவே வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கேஸ வந்து செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து ஃபார் ரெக்கவரி ஆஃப் சோ அண்ட் சோ அமௌண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதிட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பாயிண்டாவே நீங்க டிஸ்பியூட்டட் ஃபேக்ட், அட்மிட்டட் ஃபேக்ட்டுக்கே போயிடலாம். சரியா? தேர்ட் பாயிண்ட வந்து பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் போட்டுக்கலாம். சோ பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன்னா என்னன்னா இஷ்யூஸ் தான் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. நீங்க ஜட்மெண்ட் எடுத்து, அதாவது ஜட்மெண்டோட டெஃபினிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஆஃப் ஜட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் இருக்கணும், ரீசன்ஸ் இருக்கணும், வாட் ஹஸ் பீன் ஹெல்ட்னு இருக்கணும். சோ அதுல வர அந்த பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் தான் இது. வாட் இஸ் த இஷ்யூ ஆஃப் த இதுன்ட்டு. சோ என்னென்ன இஷ்யூஸ் நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இஷ்யூஸ் ABCD அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கலாம். நான் அதுல வந்து ஒரு 2 இஷ்யூ எழுதியிருக்கேன். கண்டிப்பா வந்து whether the accused has rebutted the case of prosecution ஒன்னு வரணும், acquittal or conviction ஒன்னு வரணும். இப்ப நான் A போட்டிருக்கேன்ல, இது வந்து facts and facts of the caseக்கு மாறிக்கிட்டே இருக்கும். A கண்டிப்பா மாறும், B and C வந்து கண்டிப்பா மாறாது. 138 கேஸ்க்கு நீங்க எல்லாத்துக்குமே வந்து whether the accused has rebutted the case of prosecution போட்டுக்கலாம். C வந்து acquittal or conviction போட்டு நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனை முடிச்சிக்கலாம். கிளியரா இருக்கா? எப்படி இப்ப நான் சொன்ன 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனுக்கு அப்புறமாவே வந்து ஹெல்ட்னு ஒரு பேராகிராஃப் போட்டுருவாங்க. இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸாம்ல வந்து அண்டர்லைன்லாம் பண்ணவே கூடாது. சரியா? அண்டர்லைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து ஐஃபன் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டாரு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நம்மளோட சிவில் ஜட்ஜ் மாதிரி ஒரு மோசமான ஒரு எக்ஸாம் நீங்க UPSC லெவலுக்கு நம்ம பண்ணுவானுங்க. நமக்கு வந்து எப்படி சொல்றது, நம்மளோட எக்ஸாம்ல பேப்பர் எழுதும் போது நீங்க தெரியாதனமா அண்டர்லைன் பண்ணிட்டீங்கனாலும் அதுதான் வந்து ரொம்ப அதுக்காக உங்க பேப்பரே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இதெல்லாம் நான் பாருங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அப்ப நான் எவ்வளவுக்கு முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பேன்னு யோசிங்க. சோ எனக்கு இதுக்கு அப்புறமா சொல்றாங்க நீங்க அண்டர்லைன் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து புள்ளி வைக்கக்கூடாது, கமா போடக்கூடாது, ஐஃபன் போடக்கூடாது, கோலன் போடக்கூடாது, கோலன் செமிகோலன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போடக்கூடாதான், வெறும் ஐஃபன் மட்டும் தான் போடணுமா. அதே மாதிரி ABCD தான் போடணுமா, இல்லைன்னா ரோமன் லெட்டர்ஸ் தான் போடணுமா, ஸ்டாரு ஹேஸ்ட்ரிக்கு அதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த 1க்கு பக்கத்துல இந்த இது போட்டிருக்கேன் இல்லையா, ஓபன்
பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அது வந்து யூ ஷேப்ல தான் இருக்கணும், ஸ்கொயர் ஷேப்லாம் இருக்க கூடாது. இதெல்லாம் நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங்ல பாப்பாங்க. நான் சிரிப்புக்கு சொல்லல, இதெல்லாம் பாப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமான்னு பாப்பாங்க. சோ நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்வேன்னா, பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஒரு லைன்ல எழுதிட்டு அடுத்த லைன்ல கொஞ்சம் நான் இங்க கேப் விடாம ஏ போட்டிருக்கேன்ல, சோ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கேப் விட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேப் விட்டுட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க எழுத போறாங்க ஒரு ஜட்மெண்ட்ட, அதாவது ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஐடியா வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு செக்ஷனை நீங்க இன்கார்பரேட் பண்ணி எழுதுறீங்க, ஒரு செக்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அந்த செக்ஷனை வந்து எப்பவுமே ஆன்சர் ஷீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எழுதுங்க. ஓகேவா? அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த சைட்ல எழுதுனீங்கன்னா அப்பதான் வந்து அதாவது அப்படி எழுதினாதான் கரெக்ஷன் பண்றவங்க பாப்பாங்க. நீங்க வந்து உள்ள நடுவுல எங்கேயாச்சும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்க டைம் இருக்காது, இல்லைன்னா வந்து அவங்க ரொம்ப கேர்லெஸ்னஸ்ல விழுந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மார்க் கம்மி பண்றதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் ஜட்மெண்ட். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண எக்ஸாம்ல. சோ அண்டர்லைன் பண்ணிடாதீங்க, ஏ வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனுக்கு அப்புறமா ஹெல்ட்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து அதை மாத்தி கூட எழுதிக்கலாம். முன்னாடியே வந்து ஹெல்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா ரீசன்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. சோ இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் இங்க பாயிண்ட் வைஸ் எழுதுங்க, 1 2 3 4 5 எழுதுனீங்கன்னா தான் அவங்களுக்குமே ஈஸியா இருக்கும். ஓகே, புள்ளி வைங்க, ஓபன் பிராக்கெட் போட்டுறாதீங்க. அதே மாதிரி ரீசன்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னோட ரீசன் ஆஃப் இட்ல வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போலாம் சார். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் மேல இருக்கு. ஸோ செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து சோ அண்ட் சோ பர்சன் மேல இருக்கு, இந்த ரீசனுக்காக பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இவர் மேல இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்களுமே அதான் பண்ணணும். ஜென்ரலா நீங்க இதுதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு மேல இருக்கு. இப்போ ஒரு இஷ்யூ நீங்க எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூக்கான பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்யூ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கண்டிப்பா எழுதணும். இது வந்து சிவில் ஜட்மெண்ட், இந்த கேஸை விட 138 விட உங்களுக்கு வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். தட் வில் கிவ் யூ மோர் மார்க்ஸ். ஏன்னா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நம்ம இஷ்யூஸ் நிறைய வச்சுப்போம், சரியா? அந்த இஷ்யூஸ்க்கு வந்து மாறி மாறி வரும். அதாவது ஒரு இஷ்யூல வந்து பிளெயின்டிஃப்க்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வரும், இன்னொரு இஷ்யூல வந்து இன்னொருத்தங்க டிஃபெண்டன்ட்க்கு வரும். சோ இந்த லைன் எழுதுறீங்க வச்சுக்கோங்க, the burden of proof வந்து அண்டர் செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இவர் மேல இருக்கு அவர் மேல இருக்கு நீங்க மாத்தி மாத்தி எழுதும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? சோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கண்டிப்பா விட்டுறாதீங்க. அதே மாதிரி வந்து எவிடன்சஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த எவிடன்சஸ்ல வந்து PW1 DW1 என்ன சொன்னாருன்றத கிறிஸ்பா எழுதுங்க. உங்களால ஃபுல்லா எழுதி டைம் வேஸ்ட் பண்ண முடியாண்டாம். ஓகேவா? நீங்க வந்து கிறிஸ்பா எழுதிட்டு அதுக்கப்புறமா அதாவது இப்ப PW1 ஒன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொல்றதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பட் நான் எழுதியிருப்பேன் பாருங்களேன் இதுல, the PW1 present manager company deposed in his chief examination so and so அப்படின்னு எழுதிட்டு since the amount was not paid he presented it for present PW1 is cross என்ன சொன்னாரு chief என்ன சொன்னாருன்னு எழுதியிருக்கேன், அவர் என்ன ஸ்டேட் பண்ணிருக்காருன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி வந்து DW2 என்ன சொல்லாருன்னு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அங்க என்ன அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எழுதியிருப்பேன். ஓகேவா? இந்த 5th ஃபைல வந்து நான் அவங்கள டெபாசிஷன்ஸ் எழுதியிருப்பேன். டெபாசிஷன்ஸ் எழுத வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனா டெபாசிஷன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ இந்த ஃபேக்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்க்கு வந்து நீங்க அக்விட்டல் ஜட்ஜ்மெண்ட்டோ நீங்க இல்ல அக்விட்டல் தான் நான் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், கன்விக்ஷனும் நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ கன்விக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்கன்றது நீங்க ட்ரை பண்ணி வேணா பாருங்க, சரியா? சோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க சார். நான் போட்டிருப்பேன் பாருங்களா, அக்யூஸ்ட் வந்து பேராகிராஃப் 6 படிங்க. 313ல வந்து அக்யூஸ்ட் வந்து டினை பண்ணிருப்பாரு, இதையும் நீங்க எழுதணும். இது வந்து உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல கொடுத்தாங்கன்னா செக்ஷன் 313ல வந்து செக்ஷன் 313ல சொல்லிருக்க மாட்டாங்க, அக்யூஸ்ட் while being questioned he denies னு சொல்லிருப்பாங்க. சோ நமக்கு தெரியணும் 313ல क्वेश्चन பண்ணும்போது தான் டினை பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியணும்.
ஸோ நீங்க 313 கொஸ்டினிங்னு நீங்க போட்டீங்கன்னா தட் வில் கெட் யூ another மார்க். ஓகேவா? ஸோ 7th பேரா பாருங்க. on considering the இது நீங்க எழுதணும். on considering the facts and circumstances of this case, this course comes to a conclusion as follows. Firstly, the complainant வந்து என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு, 138 கட்ல ஃபைல் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இன்கிரீடியன்ஸ் ஆஃப் 138 என்னென்ன, ஓகேவா அப்படின்றத எழுதியிருக்கேன். இன் திஸ் பிரசன்ஸ் ஆக்சுவல் மேட்ரிஸ் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் செக் இஸ் இட் செல்ஃப் இன் இஷ்யூ. இந்த கேஸ் படி பாத்தீங்கன்னா செக் நான் இஷ்யூ பண்ணதே ஒரு அது அது அந்த இஷ்யூவன்ஸ் ஆஃப் செக்கே வந்து ஒரு இஷ்யூவா தான் அந்த கேஸ்ல இருக்கும். சரியா? So from the perusal of record, it can be seen that the accused had issued next page. It can be issued a check by his wife in the year 2000. Next page வரணும் sir. இங்க பாருங்க. அதுல வந்து the deposition of PW1 in his chief had stated contra as to what is stated by him in his cross. சரியா? Which raises a serious suspicion regarding the issuance of check. இதுதான் இதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சீஃப் கிராஃப்ட் எல்லாம் சொல்றேன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின்ல வந்து அவங்க கொடுத்துருக்க சீஃப் ஜட்ஜ் கிராஸ்ல வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட்டை வந்து உள்ள எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீஃப் கிராஸை வந்து பார்க்கும் போது இட் ரேசஸ் அ சீரியஸ் சஸ்பிஷன் ரிகார்டிங் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் செக் இட் செல்ஃப். அந்த மாதிரி நீங்க வந்து வேர்ட்ஸை மாத்தி போட்டு கூட எழுதிக்கலாம். பட் இது வந்து ஒரு இதுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து டெபாசிஷன் ஆஃப் PW1 வந்து PW2 வந்து அவர் கிராஸ்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. ஓகேவா? திஸ் ஃபேக்ட் இஸ் அட்மிட்டட் ஒன், therefore it need not be proved. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? செக்ஷன் 58 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து ஃபேக்ட்ஸ் which are admitted need not be proved படிச்சிருப்போம். ஸோ நான் அந்த செக்ஷனையுமே இதுல இன்கார்பரேட் பண்ணிருக்கேன் உள்ள. நான் வந்து இதுல நடுவுல எழுதியிருக்கேன். ஆனா இங்க பாருங்க, திஸ் ஃபேக்ட் இஸ் அட்மிட்டட் ஒன், therefore it need not be proved as per செக்ஷன் 658 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்னு எழுதியிருக்கேன். நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா as per section 58 of evidence act the facts which are admitted need not be proved எழுதிட்டீங்கன்னா செக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துரும், அதாவது மார்ஜின் கிட்ட வந்துரும். so it will be easy for the correcting person to look into the section number. அதுக்காக சொல்றேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பிராக்டிஸ்ல நிறைய பண்ணேன், லைக் இந்த மாதிரி ஜட்மெண்ட் எழுதி பார்க்கும்போது. அதுக்காக தான் நீங்க எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகேவா? this statement of PW2 has proved the statement of the accused of issuing the blank check. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். ஓகேவா? அதாவது லைக் அவங்க என்ன சொன்னாங்கன்றதோட இதுதான். ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் ப்ரூவ்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆஃப் இஷ்யூவிங் அ பிளாக் செக். சோ PW2 சொன்னதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி வந்து the non production of books of accounts இதெல்லாம் வந்து creates a suspicion of as to the case of the complainant. ஓகேவா? as a normal person claiming his legal debt lawfully will produce all the document on entries in his favor. So the non-production will give an adverse inference ன்னு சொல்லிட்டு நீங்க செக்ஷன் 114 clause G வந்து இந்த செக்ஷன்ல எழுதிக்கலாம். அது எழுதல இதுல, ஆனா நீங்க அதை கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஏன்னா இதெல்லாம் தான் நீங்க பாப்பாங்க நம்மள. நமக்கு வந்து இந்த ரீசன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரீசன்ஸை தான் படிச்சு பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து ரீசன்ஸ்ல எழுதுனா கூட நீங்க ரீசன்ஸை கொஞ்சம் நல்லா தரவா எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போறீங்கன்னு ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட் தான் திருப்பி என்ன கொஸ்டினா வந்தாலும் உங்களால உள்ள வச்சு எழுத முடியும். அதே மாதிரி என்ன ஆக்ட்னா இந்த எப்படி சொல்றது, என்ன ஆக்ட்னா உங்களுக்கு கண்டிப்பா 114G வரும். அதே மாதிரி வந்து 118ஓட பிரிசம்ஷன் வரும், 139 பிரிசம்ஷன் எழுதி ஆகணும். ஓகேவா? இந்த கேஸ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். புரியுதா? இதுவுமே செக் கேஸா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல அவங்க சிட்டு கொடுத்ததாகவும் கோல்ட் லோன் கொடுத்ததாகவும் இதுல கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. அதனால இந்த கொஸ்டின் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? இதே ஒரு செக் கேஸா இருந்ததுன்னா நீங்க வந்து 118 பிரிசம்ஷன் உள்ள கொண்டு வரணும். அவர் வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணாததே வந்து பசலிங்கப்பா கேஸ் படி நம்ம வந்து அட்வர்ஸா எடுத்துட்டு அவர் கன்விக்ஷன் கொடுக்கலான்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஈஸி தான் 138, ரொம்ப சிம்பிள். வெறும் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் மினிமம் இருக்குமே, மேக்ஸிமம் 10 பாயிண்ட் தான் இருக்கும். அதை வச்சு நீங்க கேஸ் எழுதிடலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, whereas the accused has produced, இங்க பாருங்க நம்ம மேல படிச்சோம், ஒரு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலன்னு பார்த்தோம், ஆனா அக்யூஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்றத பார்த்தோம். ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து அக்யூஸ் வந்து இந்த ரீசனுக்கு வந்து ஷோ பண்ணல அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து அக்யூஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, கம்ப்ளைனன்ட் வந்து லீகலி என்ஃபோர்சபிள், அதாவது லீகலி என்ஃபோர்சபிள் டெட்டுக்காக தான் வந்து செக் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத வந்து அவரு
என்ன சொல்றது ப்ரூவ் பண்ண தவறிட்டாரு அப்படின்றத நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னால நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரீசனுக்காக திஸ் கோர்ட் இஸ் ஆஃப் வியூ தட் அக்யூஸ்ட் ஹஸ் ரிபட்டட் த கேஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் செகண்ட் இஷ்யூவும் வந்து ஆன்சர் ஆயிடுச்சு. தேர்ட் என்ன பண்றீங்க, தேர்ட் லாஸ்ட் என்ன எழுதுறேன்னா இன் வியூ ஆஃப் த அஃபோர்செட் டிஸ்கஷன் this court finds that there's no prima facie case against the accused and therefore this court has dismissed the case accordingly அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும். this judgment is dictated by me on this day month and year. month day yearலாம் நீங்க எழுதக்கூடாது. ஆனா இதுல என்ன எழுதிருக்கோம் on this day month and yearன்னு எழுதிருக்கேன் இல்லையா, அதை கண்டிப்பா எழுதணும். சிக்னேச்சர் அண்ட் சீல் கண்டிப்பா எழுதணும். இன் வியூ ஆஃப் த அஃபோர்செட் டிஸ்கஷன்ற பாயிண்ட் கண்டிப்பா வரணும். அதே மாதிரி 3 இஷ்யூ 4 இஷ்யூ இருக்குன்னா எல்லா இஷ்யூக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இஷ்யூ 1 இஷ்யூ 2 இஷ்யூ 3ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லையா, இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து நான் எப்படி சொல்றது, ஏதோ அவசர அவசரமா எழுதுனால நான் பாயிண்ட்ஸ் கூட லாஸ்ட்ல எல்லாம் போடல. 5 6 7 நான் போடாம எழுதியிருக்கேன். நீங்க வந்து நீட்டா வந்து இஷ்யூ 1க்கு இது ஆன்சர் ஆச்சு, இஷ்யூ 2க்கு வந்து this court இந்த ரீசன்னால வந்து this court is of view that the accused has rebutted the case of the complainant. அவர் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் பண்றேன் இந்த கேஸ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த என்ன சொல்றது, இது எக்ஸாம்பிளா கொடுத்துருக்க கேஸ் உங்களுக்கு புரியுது இல்ல? எஸ் மேம். டே மந்த் இயர்ல வந்து என்ன மேம் ஃபில் பண்ணலாம்? எதுவுமே ஃபில் பண்ண கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், நான் என்ன எழுதி இருக்கணும் அதே மாதிரி எழுதணும். லைக் டே மந்த் இயர். ஆமா ஆமா, டே மந்த் இயர் தான் எழுதணும். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு போட்டீங்கன்னா உடனே இவங்க மால் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து நம்மள வந்து இவங்களோட ஐடென்டிட்டியை காட்டுறதுக்காக தான் வந்து நம்பர்லாம் போட்டிருக்காங்கன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க பேப்பரை. ஓகே மேம். இப்போ ஏ அப்படின்னு நீங்க சொல்லவே தேவையில்லை, எப்படா பேப்பர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நோ அஃபென்ஸ் பட் யா இந்த ரியாலிட்டி. மேம் ஒன் டவுட் மேம். சொல்லுங்கம்மா. ஏன்னு போட்டா ஏன்னு போட்டு பிராக்கெட் போடணும், இது 1னாலும் 1 அப்படின்னு போட்டு பிராக்கெட் போடணும், அப்படிதானே மேம்? ஆமா, நீங்க பிராக்கெட்டும் போடலாம், இல்லனா பக்கத்துல வந்து ஒரு ஐஃபன் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின்ஸ் பேப்பர்லயும் அதே தானே மேம்? மெயின்ஸ்க்கு தான்மா அதுல சொல்றேன், எல்லா பேப்பருக்கும் 4 பேப்பர்ஸ்க்குமே. சரி ஓகே மேம். ஓகே 4 பேப்பர்ஸ்க்குமே. இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் மட்டும் எக்ஸெப்ஷன். இப்போ டிரான்ஸ்லேஷன்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து கோடு போட்டு இப்போ டேட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ நீங்க அப்படி எழுதலாம். ஆனா மீதி எதுக்குமே தயவு செஞ்சு வேற எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அது நமக்கு தான் பாதகமா போயிடும். நீங்கெல்லாம் நிறைய எழுதி பார்க்கணும். இதெல்லாம் நான் பாருங்களேன், நான் எவ்வளவு லேமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் படிச்சு பார்க்கும் போது சிரிப்பா இருக்கு. பட் கண்டென்ட் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். இதையே வந்து நீங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நீங்க எழுதலாம். இந்த கண்டென்ட் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்ட், ஓகேவா? ஆனா நீங்க இதையே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எழுதலாம். புரியுதா? இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல லைக் ஜட்மெண்ட் ரைட்டிங்னா என்னன்னு தெரியாதப்போ நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதின பேப்பர் இதெல்லாம். மீதி பேப்பர் நான் எங்க எடுத்தேன்னு வச்சேன்னு தெரியல. இது 2 மட்டும் தான் என் கையில மாட்டுச்சு, அதனாலதான் இது 2 மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நீங்க வந்து நம்ம கண்டிப்பா நம்ம நாமக்கல் அகாடமில உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எழுதி நீங்க கொடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி கூட உங்களுக்கு நான் தரேன். ஆனா நீங்க எழுதி 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 பார்த்தாதான் நமக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல நல்லா வருது. நான் நிறைய எழுதுவேன் ஜட்மெண்ட் ரைட்டிங், அதனாலதான் எனக்கு எக்ஸாம் ஹால்ல ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் போய் ஜட்மெண்ட் ரைட்டிங் எக்ஸாம் ஹால்ல எழுதியிருந்தேன்னா எனக்கு அடுத்த பாயிண்ட் என்ன வரும்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேக்ட்ஸ் எழுதணும், அப்புறமா அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன, டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு எழுதணும், தேர்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் எழுதணும், அப்புறமா வந்து ரீசன்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதணும். ரீசன்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன்ல ஒரு இஷ்யூக்குமே ஃபர்ஸ்ட் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்னன்னு எழுதணும். அதுல என்ன ஃபேக்ட்ஸ் என்ன சீஃப் கிராஸ் சொல்லியிருக்காங்கன்றத பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணணும். அதை நீங்க படிச்சு பார்த்ததுல ஆன் பெரியூசிங் த ரெக்கார்ட்ஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் சோ அண்ட் சோ ஃபார் திஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு எழுதி அந்த இஷ்யூவை கன்க்ளூட் பண்ணணும். அப்புறம் இஷ்யூ 2ன்னு போடணும். இஷ்யூ 2ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதணும். இப்படிதான் நீங்க ஒரு இஷ்யூவை கன்க்ளூட் பண்ணி லாஸ்ட்ல வந்து ஹெல்ட்ன்னு எழுதி so for the foregoing reasons this court is allowing this இல்லனா வந்து dismissing this case அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன்ஸ் கொண்டு வந்து முடிக்கணும். முடிச்சது மட்டும் இல்லாம காஸ்ட் கொடுக்குறீங்களா, இப்ப வந்து ஒரு கிரிமினல் கேஸா இருக்கா, நீங்க வந்து அது செட் ஆஃப் இருக்கு, செட் ஆஃப்கான செக்ஷனை போட்டு செட் ஆஃப் நீங்க கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி வந்து கம்ப்ளைனன்ட்டை வந்து நீங்க வந்து கொஸ்டினிங் ஆஃப் சென்டென்ஸ்ல வந்து நீங்க ஹியர் பண்ணீங்கன்றத கண்டிப்பா எழுதணும், அந்த செக்ஷன் போடணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா காஸ்ட் செக்ஷன் கொடுக்கணும். 357ல காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருந்தீங்கன்னா
அந்த 357 காம்பன்சேஷன் செக்ஷன் எழுதணும். இப்ப சிவில் கேஸ்ல 35A 35Bல காஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த 35Aல வந்து நீங்க காஸ்ட் கொடுத்தீங்கன்னு எழுதணும். இப்ப கிரிமினல் கேஸ்னா 357ல நான் வந்து காஸ்ட் போட்டேன் அப்படின்னு எழுதணும். வேற என்ன எழுத சொல்லுவாங்க? இதுதான் இந்த 3 கண்டிப்பா இருக்கணும். கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ல செட் ஆஃப் பண்ணது அந்த சென்டென்ஸ்க்கு வந்து இப்ப நீங்க வந்து 10 இயர்ஸ் சென்டென்ஸ் கொடுக்கறதா இருக்கீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் மெஜிஸ்ட்ரேட் தானே நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸோ 1 இயரோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் அதாவது சென்டென்ஸ் கொடுக்குறோம்னா ஐ ஹவ் ஹர்ட் த அந்த இது நான் படிக்கிறேன். ஐ ஷேர் இட் ஆல்சோ. அதுல அந்த ஒரு சென்டென்ஸ் வரும். நான் இவங்களை வந்து ஹியரிங் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பண்ணோம். நம்ம ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ்ல படிச்சிருப்போம். ஹியரிங் த அக்யூஸ்ட் ஆன் இதுன்னு ஹியரிங் த அக்யூஸ்ட் ஆன் ஐயோ சென்டென்ஸ்னு ஓகேவா. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த அதாவது எப்படி சொல்றது, இப்போ வந்து அந்த அவங்களுக்கு நம்ம 1 இயர் நான் கொடுக்க போறேன்னா அவர்கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி நான் உனக்கு 1 இயர் கொடுக்க போறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு அவர் நம்ம கேட்கணும். அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொல்லுவாரு. அந்த பதில வந்து நம்ம எழுதணும். இந்த மாதிரி நான் அவளை கேட்டேன், அவர் வந்து எனக்கு வந்து இவ்வளவு தண்டனை வேணாங்க ஐயா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றத நம்ம எழுதணும். இதெல்லாம் நம்ம எழுதணும்னா நமக்கு வந்து மார்க் அதிகமா ஒரு மார்க் அதுக்கெல்லாம் கொடுப்பாங்களாமா. சோ நான் உங்களுக்கு அதோட ஃபார்மேட் நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். சரியா? அதாவது ஒரு கிரிமினல் ஜட்ஜ்மெண்டோட எண்ட் பார்ட் மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். அதை வந்து நீங்க முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிருங்க. இல்லையா அந்த செக்ஷனை மட்டும் ஞாபகம் பண்ணி நீங்க ஓனா வந்து எழுதிருங்க. சரியா? புரியுதாங்க இப்ப நான் சொன்னது? தென் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட் உங்களுக்கு. ஏன்னா மார்க் வந்து ஈஸியா வாங்கிடலாம் நம்ம. இப்ப நம்மளோட என்ஐ ஆக்டோட ஜட்ஜ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து வேற கவர் பண்றதுக்கும் வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு இப்ப வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். மேம் எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்கு உள்ள என்னென்ன செக்ஷன் மேம் இன்கார்பரேட் பண்ணலாம்? எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு சொன்னீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட்லன்னு சொல்றீங்களா? 114 தான் மெயின். ஓகே மேம். இப்ப வந்து எல்லாருக்குமே சிவில்க்கும் சரி கிரிமினலுக்கும் சரி 114 தான் வந்து இருக்கிறதுலே மெயின் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதே மாதிரி செக்ஷன் 45 எவிடன்ஸ் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் பத்தி எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் பாப்போம்ல அது. அதே மாதிரி வந்து அட்மிஷன் செக்ஷன் 58 அட்மிஷன் வந்து சாரி ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்டுன்னு வரும்ல, அதுவுமே நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் பிரைவேட் டாக்குமெண்ட் இருக்கும்ல. இப்ப சில கேசஸ்ல வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் வந்து ஒரு எவிடன்ஸா கொடுத்திருப்பாங்க நம்மளோட क्वेश्चन பேப்பர்ல. சோ நீங்க எழுதலாம் இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அந்த செக்ஷன் 74. அதனால வந்து நம்ம அந்த அந்த டாக்குமெண்ட் படி நான் இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன் நீங்க எழுதலாம். ஆனா அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அண்ட் செக்ஷன் 74ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். 74 58 45 114 வேற என்ன? அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல இருக்காது. வேற ஒண்ணுமே இல்ல எவிடன்ஸ் ஆக்ட்ல. இந்த செக்ஷன்ஸ் தான் நீங்க இன்கார்பரேட் பண்ற மாதிரி இருக்கும் செக்ஷன்ஸ் எழுதும்போது. ஓகே மேம். செக் கேஸ்ல அப்ரிஷியேட் பண்றப்போ மேம் 118 139 வேற மேம் 139 அப்புறம் 114 கிளாஸ் ஜி எவிடன்ஸ் ஆக்ட். அதே மாதிரி 45 ஆஃப் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ். ஏன்னா சில கேசஸ் செக் கேஸ்ல வந்து சிக்னேச்சர் எந்த இல்லன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்போ क्वेश्चन பேப்பர்ல வந்து சிக்னேச்சர் அவர் இல்லன்னு சொன்னோன்னே எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்க்கு போயிட்டு வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வந்து இஸ் கன்சிடர்ட் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். சோ சிக்னேச்சர் வந்து இவ்வாறு தான் ப்ரூவ் ஆயிடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா பிரிசம்ப்ஷன் வந்து will go as per section 139 it is in the favor of the complainant ன்னு போட்டு நீங்க கன்விக்ஷன் கொடுக்கலாம். புரியுதா? எஸ் மேம். ஓகேடா. ஆக்சுவலி 138 வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எழுதுறதுக்கான சொன்ன பாயிண்ட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணி நான் நடத்தினேன் இல்லையா, அதையுமே ஒரு தடவை படிங்க. ஓகேவா? ஃபுல்லா படிக்க முடியலனா கூட அது உங்களால படிக்க முடியலனா நீங்க எந்தெந்த கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றீங்களோ அங்க இருக்கிற 138 கேசஸ் ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 130 ஒரே ஒரு 130 ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பாருங்க. அந்த ப்ராசஸ் அந்த முறையில நீங்க எழுதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபார்மேட் வந்து நான் கொடுத்ததுல எழுதுங்க. ஏன்னா நான் கொடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா நீங்க எப்படி யோசிச்சு ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு எப்படி ஜட்ஜ் யோசிச்சு அதுல வந்து கன்விக்ஷனோ அக்விட்டலோ கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நான் உங்களோட கேஸ் படிச்சு பார்க்க சொல்றேன். சோ அதுக்கு வந்து உங்களோட கேஸ் நீங்க படிச்சு பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க படிக்காமலே இருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து எக்ஸாம் ஹால்ல யோசிக்கவே முடியாது. மெயினா பசலிங்கப்பா வெர்சஸ் முடிபாசப்பா கேஸ பார்த்து வச்சு. ஏன்னா அதுவே போதும் உங்களுக்கு. அந்த ஒரு கேஸ நீங்க மென்ஷன் பண்ணி எழுதினாலே போதும் நமக்கு.
மேம் ஒரு மேம் கேஸ்ல பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்க முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவா என்ன வேர்ட் மேம் யூஸ் பண்ணலாம்? இன் தி லீடிங் கேஸ் தட் ஆர் ஆஸ் பர் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், the honorable supreme court has held it அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே மேம். அது சுப்ரீம் கோர்ட்னாலயா இல்ல ஹை கோர்ட்னாலயா தெரியாத பட்சத்தில் மேம்? It is well settled principle by it is a well settled law அப்படின்னு போட்டுடலாம். ஓகே மேம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா it is settled by the courts. அபெக்ஸ் கோர்ட்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். இட் இஸ் செட்டில்ட் பை த ஹையர் கோர்ட்ஸ் இல்லனா அபெக்ஸ் கோர்ட்ஸ்னு போட்டுருங்க. ஹை கோர்ட்னு போடாம ஹையர் / அபெக்ஸ் கோர்ட் கேஸ் லால டிசைட் பண்ணதா இல்ல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் லா அப்படின்னு. ஓகே மேம். கோர்ட்டா இல்ல நேச்சுரல் பிரின்சிபலா அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இட்ஸ் வெல் செட்டில்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிடலாமா மேம்? அவ்வளவுதான். ஓகே காட் இட். ஆமா, இட்ஸ் a well settled principle of law ன்னு போட்டுட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா क्वेश्चन பேப்பர்ல கிளியரா சொல்லியிருப்பான், நீங்க வந்து சைட்டேஷன் எழுதுறீங்கனாலோ அந்த கேஸ் லாவோட நேம் எழுதுறீங்கனாலோ தப்பா இருக்கும் பட்சத்தில் மார்க் குறைக்கப்படும்னு கிளியரா கொடுத்துருப்பான். எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? நம்மளே அவங்களுக்கு எப்படி மார்க் கம்மி பண்ணலாம்னு தான் பாப்பானுங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க. இல்லையா சுப்ரீம் கோர்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னு எழுதிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் 138ல. ஓகேவா? மேம் என்ஐல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறப்போ இன்ட்ரீம் காம்பன்சேஷனும் கொடுங்கன்னு சொல்லலாமா மேம்? என்ஐல இன்ட்ரீம் காம்பன்சேஷன் லைக் அப்பீல் போறதா இருந்தால் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் ஃபைனல் ஜட்மெண்ட்ல இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கேட்க முடியாதுல்லடா. இல்ல மேம், இன் கேஸ் ஆஃப் அப்பீல் போறதா இருந்தா இன்ட்ரீம் அப்பீல் காம்பன்சேஷன் கோர்ட் கொடுப்பாங்க தாராளமா. அத 148. ஓகே 148ல தாராளமா ஓகே. நீங்க வந்து ஆக்சுவலி அப்பீல் நீங்க ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா அப்பீல்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரதுக்கு அப்பீல் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே வந்து நீங்க டெபாசிட் பண்ணாதான் உங்க அப்பீலயே வந்து அட்மிட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். சோ யூ கேன். ஓகே மேம், தேங்க் யூ. யா, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல ஃபர்ஸ்ட் எப்படி வரணும், எசென்ஷியல்ஸ் ஆஃப் 138 என்னென்ன, 139 ஓட பிரிசம்ப்ஷன் எப்படி கொண்டு வரணும், அதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். 138ல இல்ல வேற ஏதாச்சும் கேஸ்ல. 138 கான்செப்ட் இவ்வளவுதான். சோ இத மட்டும் நீங்க தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். வாரத்துக்கு ஒரு 138 ஜட்ஜ்மெண்ட். நான் கேஸ் லாஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிளாஸ்க்கு வந்து நான் கொண்டு வந்தேன். இல்லைன்னா நான் போன கிளாஸே முடிச்சிருந்திருப்பேன். இன்ட்ரீம் காம்பன்சேஷனுக்கு கேஸ் லாஸ் இருக்கு, ஏன்னா அது ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வேறயா, ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் வேற. இல்ல நான் போன கிளாஸே இன்ட்ரீம் காம்பன்சேஷனே முடிச்சிருப்பேன் நானு. எல்லாருக்கும் புரியுது இல்ல? மத்த எல்லாருக்கும் மேம் சொல்லுங்க மேம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க வந்துட்டு மெத்தட திரும்ப இன்னொரு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தாமா? எஸ் மேம். ஓகே ஷூர். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபேக்ட்ஸ் ஸ்டேட் பண்ணுங்க. ஃபேக்ட்ஸ் கூட வேண்டாம். சோ அந்த கேஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். இந்த கேஸ்க்காக இது ஃபைல் பண்ணிருக்காங்க, இதுக்காக அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்மிட்டட் அண்ட் டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ். சரியா? அதுக்கப்புறமா வந்து இஷ்யூஸ், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். என்னென்ன இஷ்யூஸ் 1 2 3 4 அது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ட். சில பேர் ஹெல்ட் எழுதுவாங்க. அப்படி இல்லையா நீங்க டைரக்டாவே வந்து இஷ்யூஸ வந்து வந்துருங்க. இஷ்யூ நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு அந்த இஷ்யூக்கு வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்ன, யார் மேல இருக்கு, 102 கடியில யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கார்டுல சொல்லிட்டு இப்போ அந்த இஷ்யூக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது, அதாவது சீஃபோ கிராஸோ வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சீஃப் அண்ட் கிராஸ படிச்சு பார்த்ததுல திஸ் கோர்ட் இஸ் கன்க்ளூடிங் சோ அண்ட் சோ அப்படின்னு நீங்க எழுதிருங்க. எழுதிட்டு ஃபைனலி திஸ் இஷ்யூ ஹாஸ் பீன் ஆன்சர்ட் அஃபர்மேட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூக்கான ஆன்சரை அந்த இஷ்யூலயே முடிச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? 2 வந்து நெக்ஸ்ட் இஷ்யூ. அதுதான் நெக்ஸ்ட் இஷ்யூக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. லாஸ்ட்ல நீங்க என்ன எழுதணும்னா ரிலீஃப், அதாவது ஹெல்த்னு சொல்லுவோம் இல்லையா, ரிலீஃப்க்கு நீங்க என்ன எழுதுறீங்கன்னா எல்லா இஷ்யூஸும் டிட்டர்மைன் பண்ணதுல வந்து திஸ் கோர்ட் டிசைட்ஸ் தட் தி so and so has failed to prove beyond reasonable doubt, so and so has proved என்ன சொல்றது the liability of the accused ன்னு சொல்லிட்டு அக்விட்டலா கன்விக்ஷனா இல்லைன்னா வந்து டிஸ்மிஸலா இல்லைன்னா அலோவடா அப்படின்றத நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து காஸ்ட் கொடுக்கறதா இருந்தா காஸ்ட் கொடுக்கறது எழுதணும். அதுக்கப்புறமா இதே ஒரு கிரிமினல் ஜட்மெண்டா இருந்தா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா,
அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது சென்டென்ஸ் ஹியரிங், காம்பன்சேஷனு, அதே மாதிரி வந்து 428ல வந்து செட் ஆஃப் பண்றது இம்ப்ரிசன், அது 428மா செட் ஆஃப் பண்றது வந்து செக்ஷன் 428. அதே மாதிரி வந்து 357ல வந்து காஸ்ட் கொடுக்கறது. ஹியரிங் வந்து இன்னொன்னு கிரிமினல் ஜட்மெண்ட்ல வந்து கன்கரண்டா ரன் ஆகுமா? 2-3 அஃபென்ஸ் இருக்கு, 2-3த்துக்கு நீங்க வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, லைக் இம்ப்ரிசன்மெண்ட்டோ ஃபைனோ கொடுக்குறீங்கன்னா, செக்ஷன் 31 ஆஃப் சிஆர்பிசி படி வெதர் இட் ரன்ஸ் கன்கரண்ட்லி ஆர் கான்சிக்யூட்டிவ்லின்றதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா தட் வில் ஆல்சோ கிவ் யூ மோர் மார்க். ஓகேவா? ஸோ அதுவும் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து மேல வந்து அந்த 138 ஜட்மெண்ட்டுக்கு வந்து இதோட முடிஞ்சிரும், ஹெல்டோட முடிஞ்சிரும். காம்பன்சேஷன் கொடுக்குறீங்களா 357 ஆஃப் சிஆர்பிசில காம்பன்சேஷன் கொடுக்குறீங்களான்றதோட முடிஞ்சிரும். சரியா? நெக்ஸ்ட் இப்ப கிரிமினல் ஜட்மெண்ட்னு வந்தீங்கன்னா நீங்க வந்து இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சிடுறீங்கல்ல, இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஜட்மெண்ட் கொடுக்க போறேன், லைக் அவங்க வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த அக்யூஸ் வந்து கன்விக்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 437A ஆஃப் சிஆர்பிசில வந்து அவரோட அப்பலேட் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன், பட் இருந்தாலும் இப்ப சொல்றேன். in order to ensure that presence in the appellate court bail வந்து bail bond வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அக்யூஸ் கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும். காப்பி ஆஃப் த ஜட்மெண்ட்டை வந்து அக்யூஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 363 ஆஃப் சிஆர்பிசி செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கணும். தேர்ட் பாயிண்ட் வந்து காப்பி ஆஃப் ஜட்மெண்ட் வந்து வெப்சைட்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் விடுங்கன்றது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 248 clause 2 ஆஃப் சிஆர்பிசில வந்து in order to hear என்ன சொல்றது, in order to hear the accused on the question of sentence the pronouncement of judgment is temporarily suspended. இந்த பாயிண்ட் முக்கியம். in order to hear the accused on the question of sentence as per section 248 clause of 2 of CRPC the pronouncement of judgment is temporarily suspended அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் அந்த அவங்களை ஹியர் பண்ற பேராகிராஃப் வந்துரும். இங்க ப்ராசிக்யூஷன் சைடு டிஃபென்ஸ் சைடு ஹியர் பண்ணதுல ஆன் கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் ரெண்டு சைடும் ஹியர் பண்ணுவாங்க. ப்ராசிக்யூஷனும் ஹியர் பண்ணுவாங்க, டிஃபென்ஸும் ஹியர் பண்ணுவாங்க கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ்ல. ஓகேவா? ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லீனியண்டா பனிஷ்மெண்ட் கொடுங்கய்யா அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன் கீப்பிங் இன் வியூ ஆஃப் த கிரேவ் நேச்சர் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இவங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் கொடுக்குறேன், இந்த அஃபென்ஸ்க்கு வந்து 1 year கொடுக்குறேன், இந்த அஃபென்ஸ்க்கு வந்து 2 years கொடுக்குறேன் நீங்க எழுதிட்டு as per section 31 of CRPC ரெண்டுமே கன்கரண்டா ரன் ஆகும் இல்லைன்னா கன்சிக்யூட்டிவா ரன் ஆகும்ன்றத மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அவர் வந்து ஃபைன், அதாவது நீங்க ஃபைனும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவர் ஃபைன் கட்ட தவறிட்டாரு அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் வந்து செக்ஷன் 30 clause 2ல வந்து இவ்வளோ அவர் அண்டர்கோ பண்ணணும், செக்ஷன் 30 clause 2 அடியில இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 428 ஆஃப் சிஆர்பிசி அது எதுக்குன்னா செட் ஆஃப் அவர் டிடென்ஷன்ல இருக்கும் போதே ஏதாச்சும் ஒரு பீரியட் ஆஃப் வந்து இது பண்ணியிருந்தாருன்னா அதை வந்து செட் ஆஃப் பண்றது. அதுக்கப்புறமா இதெல்லாம் மீறி நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 357 ஆஃப் சிஆர்பிசி